கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழக கடலோரங்களை தாக்கிய சுனாமி சில மணித்துளிகள் மட்டுமே நீடித்தது. ஆனால் அதன் பாதிப்புகள் 12 வருடங்கள் தாண்டி இன்னமும் நீடித்து வருகிறது. அந்த கோர சம்பவம் விட்டுச் சென்றுள்ள சோக பதிவுகளை இப்போது பார்க்கலாம். அம்மா வசு தண்ணி வந்துச்சம்மா, குழந்தைங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, வாமா வாமானுச்சு. சடான்னு அடித்ததை மட்டும் தான் உணர்ந்தேன் நான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. டிசம்பர் 26 அதிகாலை கடலோரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை ஆழிப்பேரலையின் சத்தமும் அதில் அகப்பட்டவர்களின் அலறலும் தட்டி எழுப்பியது. என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவே சில நிமிடங்கள் ஆனது. சில அடிகள் உயரத்தில் மட்டுமே அலைகளை பார்த்து பழகியிருந்த நமக்கு பல மீட்டர் உயரத்தில் அலைகளை பார்த்தபோது ஒன்றும் புரியவில்லை. கரை தாண்டிய கடல் அனைத்தையும் கபலீகரம் செய்தது. ஆம், நினைக்க முடியாத சோகத்தை விதைத்து சென்று விட்டது சுனாமி. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த துயரத்தின் அடையாளம் இன்றும் இந்த வீட்டில் நிறைந்திருக்கிறது. தனது 1 வயது குழந்தை நிக்கிதாவை சுனாமி சுருட்டிச் சென்ற அந்த நிகழ்வு இன்னும் தன்னை இரவில் திடுக்கிட்டு விழிக்கச் செய்வதாக கூறுகிறார் தேவி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை பார்க்க எனக்கு நான் எப்படியெல்லாம் எருமை வைக்காமல் வச்சு வளர்த்தனோ ரொம்ப மோசமாக பார்த்து அந்த கோணி பையில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த துணி கூட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், என் பொண்ணுக்கு போட்ட துணி கூட கசையாமல் இருந்துச்சு. அப்படி இருந்த என் குழந்தையே கசைஞ்சு போனோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதை பார்க்க இது நாள் வந்தாலும் எனக்கு அதான் ஞாபகம் தான் வரும். எனக்கு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அமைந்துள்ள சீனிவாசபுரம் என்ற மீனவ கிராமத்தில் கொஞ்ச நேரம் மட்டுமே நீடித்த அந்த ஆழிப்பேரலையின் கோரதாண்டவம் பல ஆறா சோகங்களை விட்டுச் சென்றுள்ளது. தனது நண்பனை காப்பாற்ற முயன்று உயிரை இழந்த விக்கியின் கதையை விவரிக்கிறார் அவரின் பாட்டி ராணி. விக்கி, நீ மேலே ஏறிக்கடா. கிஷோர், நீ மேலே ஏறிக்கணும். அந்த பாப்பா தூக்கின்னு வரேன்டா. இந்த பசங்களை மேலே தூக்கி விட்டுட்டு அந்த குழந்தைய தூக்க போனான். அந்த குழந்தையும் செத்து போச்சு, அவனும் செத்துட்டான். எங்களுக்கு 2 நாள் பொறுத்து தான் பாடி கிடச்சிது. நண்பர்கள் உறவினர்களை தாண்டி தனது சொந்த குழந்தையே சுனாமியில் இழந்த சின்ன பாப்பாவுக்கு கடற்கரையில் நிகழ்ந்த அந்த கோர தாண்டவம் இனி எப்போதும் நிகழக்கூடாது என்பதை பிரார்த்தனை. நாங்கள் 2 பேரும் தூக்கி எங்களுக்கு அலை வந்து கொட்டை மேலே தூக்கி உட்கார வச்சிச்சு. உட்கார வச்சோன்னா குழந்தை மட்டும் அப்படியே கொட்டை அமுத்திக்கிச்சு. அமுத்தின உடனே அங்கேருந்து வண்டி வந்து கவர்மெண்ட்டுக்கார் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. நாங்கள் கூட குழந்தைய பார்க்கல. நாங்கள்லாம் வந்து மயக்கத்தில் இருந்து விச தண்ணியை குடிச்சிட்டு மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இந்த குழந்தை இதெல்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். சுனாமியில் உறவுகளை உடைமைகளை இழந்தவர்களுக்கு மறுவாழ்வுக்கான பல திட்டங்கள் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆனால் சுனாமியால் பாதிக்கப்பட்டதால் வேலைக்கு செல்ல முடியாததால் அரசு வேலையை இழந்த பெருமாள் போன்றோர் இன்றளவும் நிவாரணத்திற்காக காத்திருக்கின்றனர். சுனாமியில் வந்து லீவ் போட்டேன் 20 நாள். நீ வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ட்டு என்னை வந்து அழைச்சா சின்ன இருந்தாங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வா சொன்னேன். எனக்கு வேலை போச்சு. நானும் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரை பார்த்து 22 வாட்டி சந்தித்தேன். அவர் வேலை இல்லை உனக்குன்னு சொல்லிட்டாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் முழுமையாக சென்றடையவில்லை என்பது இன்றளவும் தொடர்கிறது. இயற்கை மீதான அக்கறை நமக்கு அவசியம் தேவை என்பதை உணர்த்த இப்படி ஒரு பாடம் நமக்கு தேவையில்லை. 12 ஆண்டுகள் கடந்தும் ஆழிப்பேரலை நடத்திய கோரதாண்டவம் நம்மால் மறக்க முடியாத சோகம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சுனாமி தினத்தை யாராலுமே மறக்க முடியாது. குறிப்பாக இந்த சுனாமியில் குழந்தைகளை இழந்த பல பெற்றோர்கள் இன்னும் தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. அம்மா வசு தண்ணி வந்துச்சம்மா, குழந்தைங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, வாமா வாமானுச்சு. சடான்னு அடித்ததை மட்டும் தான் உணர்ந்தேன் நான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் தூக்கி எங்களுக்கு அலை வந்து கொட்டை மேலே தூக்கி உட்கார வச்சிச்சு. உட்கார வச்சுன்னா குழந்தை மட்டும் அப்படியே கொட்டை அமுத்திக்கிச்சு.